ஸ்தோத்திரம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் நிறுவனமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய ஆண்டவருடைய இரக்கம் நம்மை அருமையாக வழிநடத்தி எந்த அருமையான நல்ல நாளிலும் ஆண்டுடைய பாதத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொண்டுடைய பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க நல்ல சலாகியதற்காக அருமையான ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவ ஆவியானவர் காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் பெருமைகளை பெற்றுக்கொள்வோம். எசேக்கியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே விதமாக நாம் காண்கிறோம். இங்கே தீர்க்கதரிசி எசேக்கியேல் மூலமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. வாசிங்க. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமாய் இருந்தன என்று சொல்லி அந்த கேருப்புக்கு 4 முகங்கள் இருந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த 4 முகங்களுடைய சாயலை குறித்தும் அது எதற்காக இந்த சாயல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே மனுஷ முகத்தையும் சிங்க முகத்தையும் காளை முகத்தையும் குறித்து தியானிக்கிறோம். இந்த நாளில் கடைசியாக அது கழுகு முகத்தை குறித்து விதமாக பார்க்கிறோம். அது கழுகு முகம் எதற்காக அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது கழுகுடைய குணாதிசயங்கள் என்ன, கழுகு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யும் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கும்பொழுது கழுகு ஆகாரத்தை பார்க்கும் தூரத்திலிருந்து அது தன்னுடைய ஆகாரத்தை என்ன செய்யுமா நோக்கும் என்று சொல்லி கண்மலையின் மேல் வீட்டை கட்டி தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை நோக்கி அது வேகமாக அந்த இறையின் மேல் பறக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கழுகுனுடைய பார்வை மிகவும் ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் அதனுடைய பார்வை மாத்திரமில்லை, அதனுடைய மூக்கும் விதமாக ரொம்ப சுவாசம் அதிகமானது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய பறக்கும் தன்மையானது மிகவும் உன்னதமான ஒரு விதமாக எந்த பறவையும் பறக்க முடியாத அளவு அது மேலாக பறக்கும். பொதுவாக ரொம்ப உயரமாக அது பறக்கும். அது பறக்கும்போது நாம் பார்த்தோம்னா அது ரெக்கை ஆட்டுதா இல்லையாங்கிற தெரியாது. அப்படியே ரெக்கையை வச்சு வச்சுக்கிறபடி அப்படி அழகாக போய்கிட்டே இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கழுகு எப்போவுமே என்ன செய்யும்னா அது கீழே தரையில நோக்கி என்ன செய்யாது, தரையில குடியிருக்காது இருப்பாது. அது எப்பவுமே ஒரு மேலே உன்னதமான, அதாவது பன்மலையில் இல்லைன்னா ஒரு உயரமான இடத்துல தான் என்ன செய்யும், கூடு கட்டி அது குடியிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது இறை தேடுவது மாத்திரம் விதமாக அங்கிருந்து நோக்கி இறையை தேடி எடுத்துக்கொண்டு போகும் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கழுகுடைய குணாதிசயங்களை குறித்து சற்று தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அப்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசுநாதரும் விதமாக அவர் நமக்கு விதம் உன்னதமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பார்வை எப்பொழுதும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கொலோசேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 வசனங்களில் வாசிக்கும் பொழுது நாம் விதமாக ஒரு உன்னதமான பார்வையோடு நோக்கத்தோடு நாம் பார்க்க வேண்டும், நோக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பரிசுத்த பவுல் விதமாக ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியுள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி அருமை ஆண்டவராகிய இறைவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எப்பொழுதும் மேலானவைகளையே நோக்கி கொண்டிருங்கள், மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கழுகு எப்போதும் அது ஒரு மேலான காரியங்களுக்குரியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அது உன்னதமான இடத்திலே ஒரு மேலான மலைகளில் அது குடியிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே ஆண்டவராகிய இறைவன் பரலோகத்திலே அங்கே பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். நாமும் அந்த உன்னதமான நிலையை அடைய வேண்டும். நம்முடைய நோக்கம், எண்ணம், சிந்தனை எல்லாமே அந்த மேன்மையானதாகவே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இறைவன் இந்த உலகத்திலே கடந்து வந்த பொழுது மனிதனாக அவர் கடந்து வந்தார். அவர் கடந்து வந்தாலும் அவருடைய நோக்கம், எண்ணம், சிந்தனை எல்லாம் மேன்மையானதாக
விதமாகவே இருந்தது. அவர் பேசும்பொழுது பிதாவை குறித்து பேசினார். அவர் விதமாக அடிக்கடி பேசும் பொழுது பிதா தன்னுடைய சொந்த பிதா என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் பணிவிடை செய்வதற்கு என்று சொன்னார். அது விதமாக பரலோகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். பூமியில் உள்ள பொக்கிஷங்களை உங்களுக்கு சேர்த்து வையாதீர்கள், பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். பரலோகத்துக்கு நீங்கள் போக வேண்டும். பரலோகத்துக்கு போனால் அங்கே என்ன விதமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி அடிக்கடி பரலோகத்தை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசுநாதர் சொன்னதாக பார்க்கிறோம். அவருடைய நோக்கம் எண்ணமெல்லாம் மேன்மையானதாக இருந்தது, உன்னதமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அப்படியே நாம் விதமாக அந்த உன்னதமான இறைவனுடைய நோக்கத்தை புரிந்து நம்முடைய நோக்கமும் மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புவதற்காக தெய்வத்திற்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இங்கே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை விதமாக பார்க்கும் பொழுது இறைவன் தம்முடைய ஜனங்களை எவ்விதமாக பாதுகாக்கிறார் என்று சொல்லி கழுகுக்கு ஒப்பாக விதமாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க, யாத்ராகம் 19:4. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுனுடைய செட்டையில் சுமந்து கொண்டு எண்ணெய்கள் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். கழுகு என்ன பண்ணும்னா தன்னுடைய குஞ்சுகளை என்ன செய்யும்? செட்டைகள் விரித்து அவைகள் என்ன செய்யும்? அது மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அது பறந்து போயிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு கழுகு குஞ்சுகளுக்கு ஒரு ஆபத்துனா அது என்ன செய்ய? அது கீழே விடாது. ஒருவேளை மேலே கூடு கட்டியிருக்க அந்த கழுகு குஞ்சானு தவறி ஒருவேளை கீழே விழுந்துச்சுன்னா சரி, தாய்க்கு கழுவோ தகப்பங்கழுவோ என்ன செய்ய? வேகமாக போய் அது தன்னுடைய முதுகில சுமந்து அப்படியே தூக்கி கொண்டு அது தன்னுடைய இடத்துல வைத்து விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே தம்முடைய ஜனங்களே வனாந்தரத்தில் 40 வருஷ காலமாக தேவனாகிய கர்த்தர் எப்படி நடத்தினார்? பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினார். அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக பரலோகத்திலே தூதர்கள் சாப்பிட வேண்டிய மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். விதமாக அவர்கள் 40 வருஷமாக அவருடைய பாதரட்சி தேய்வும் இல்லை, கால்கள் வீங்கவும் இல்லை, வஸ்திரம் என்ன செய்யலை, பழசாவும் போகவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு எந்த விதமான களைப்புகள் இடையூறுகள் எந்த பிரச்சனை இல்லாதபடி அருமையாக நடத்தினார். சுதந்திர சமுத்திரத்திலே அவர்களை கர்த்தர் கொண்டு போகும் பொழுது சுதந்திர சமுத்திரத்தை கொண்டு நிறுத்தி கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி பார்வோனுடைய சேனை அவர்களை சூழ்ந்து சுற்றி கொண்டு வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்றால் மேகஸ்தம்பம், மேகமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாக போய் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவாக அந்த மேகம் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த மேகத்தை தாண்டி இஸ்ரவேலர்களை அவர்கள் பார்க்க முடியவில்லை. இஸ்ரவேலர்களுக்கு அது மேகமானது வெளிச்சமாகவும் எகிப்தியருக்கு அது இருட்டாகவும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி தேவன் தம்முடைய மேகத்தை கொண்டு மறைத்து தம்முடைய சட்டைகளை கொண்டு அனைத்து என்ன செய்தார்? அருமையாக தேவன் பாதுகாத்து கொண்டார். அவர்களை அருமையாக வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது சுதந்திர சமுத்திரத்தை விதமாக காற்று வீச செய்து மோசை கோலை நீட்டும் பொழுது காற்று வீச செய்து இரண்டாக பிளந்து மதில் போல் நின்று கொண்டிருந்தது. அழகாக இவர்கள் கடந்து போனார்கள். நடந்து எல்லாவற்றையுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரு பெண் வைக்காது எல்லாத்தையும் கடந்து அக்கறைக்கு போன பிற்பாடு தேவனாகிய கர்த்தர் எகிப்தியருக்கும் வழிவிட்டார். எகிப்தியர்கள் நடுக்கடலில் வந்த பொழுது அவர்களை கடல் மூடி அழித்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி நீங்கள் சும்மா இருக்கிறீர்களாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறபடி கழுகானது தன்னுடைய குஞ்சுக்கு எந்த விதமான ஆபத்தும் எந்த விதமான தீமைகளும் தீங்குகளும் நேரிடாதபடி அதை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பது போல தேவன் தம்முடைய ஜனங்களை அருமையாக பாதுகாத்தார். எகிப்தியர் விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள், அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அங்கு பலத்த செய்கைகளை தம்முடைய கரத்தை கொண்டு நீட்டி வாதைகளால் வாதித்து அவர்களை விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த கையின ஓங்கி உயர்த்தினாலும் அங்கிருந்து புறப்பட செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வருகிற வரை வழியிலே அவர்களை விதமாக கழுகு தன் செட்டைக்குள் மறைத்து காத்து கொள்ளுமா போல விதமாக தூக்கி சுமந்து கொள்ளுமா போல தேவன் அருமையாக அவர்களை வழி நடத்தி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இடையில எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், மனிதர்கள் வந்தார்கள். அவர்களை தேவன் அவ்விதமாக ஈஸியாக அவர்களை மேற்கொள்ளவும் அவர்களை அருமையாக வழிநடத்தவும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். விதமாக கானான் தேசத்தை நெருங்கி வந்த பொழுது எரிகோ கோட்டை நின்று கொண்டு இருக்கிறது.
கோட்டையை இவர்கள் தகர்க்கவில்லை. சுற்றி வர சொன்னார், சுற்றி வந்தார்கள். அதாவது ஆர்ப்பரிங்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கோட்டை அதுவாக இடிந்து விழுந்தது. இவர்கள் ஜெயிக்கும்படி தேவன் கிருபை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்களிலேயும் கர்த்தர் அருமையாக வழிநடத்துகிறார். அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் தீமைகளும் தீங்குகளும் நாசமோசங்களும் விபத்துகளும் சேதங்களும் ஏற்படாதபடி அருமையாக அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய இறைவன் நம்மோடு கூட இருந்து அருமையாக வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆபத்துகள் சூழ்ந்திருக்கும் பொழுது, நம்மை கொலை செய்ய சிலர் நம்மை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை அருமையாக மறைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக சோதனம் செலுத்துவோமாக. அப்படியே கழுகு தன் சட்டைகளை ஏகமாக விரித்து காக்கும் வண்ணமாக நான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்னை கூறுங்கள் என்று சொல்லி இருக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் என்னை ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சியை பாதுகாப்பது போல இறைவன் தம்முடைய ஜனங்களை அருமையாக தன்னுடைய சட்டைகளை விரித்து அருமையாக பாதுகாத்துக் கொள்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருவிழம் பெற்றுவதற்காக இறைவனுக்கு அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. நாம் நம்முடைய இறைவன் அருமையாக பாதுகாக்கிறார் என்று சொல்லி அறிந்து இறைவனுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. அது மாத்திரமல்ல, எழுதுமாக பார்க்கும்போது 93 சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது 91 சங்கீதம் 1-2 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை விதமாக சங்கீதக்காரர் மோசே இவ்விதமாக அருமையாக தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிறதை வாசிக்கிறோம். வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் என்ன செய்வார்? உன்னை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலும் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உனக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் எழும்பி உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அவர்கள் வருவது உன் கண்களால் மாத்திரம் காண்பாய். உன் கண்களை எப்படி காண்பாய்? துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லுகிறது நவதமாக பார்க்கிறோம். 12வது வசனத்தை வாசிங்க. உனக்கு விதமாக இக்கட்டான நிலைவிலும் பாதம் கல்லில் இடர்ந்து கீழே விழுந்து எந்த விதமாக அடி சேதங்களும் ஏற்படாது. பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தன்னை கைகளில் ஏந்தி, யாருக்கு கைகளில் ஏந்தி போவார்கள்? தூதர்கள் கைகளில் என்ன செய்வார்களா? ஏந்தி கொண்டு போவார். ஏசாயாவில் வாசிக்கிறோம். தாயின் கருவில் தாங்கியவர் ஆயுள் முழுவதும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஏசாயாவிலே வாசிக்கிறோம். தாயின் கருவிலிருந்து வயசான காலம் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? தாங்குகிறார், தப்பு வைக்கிறார், போஷிக்கிறார், வழி நடத்துகிறார். நமக்கு ஆபத்து வரும்பொழுது அவருடைய சிறகுகளை கொண்டு நம்ம அரவணைத்து காத்துக்கொள்கிறார். அது நமக்கு சத்தியமும் கேடகமாக அது இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்வதற்காக இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. நம்முடைய இறைவன் நம்மை அருமையாக பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். அந்த கழுகானது தன்னுடைய குஞ்சுகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் நேரிடாதபடி அது என்ன செய்கிறது என்றால், அந்த கழுகு குஞ்சு விதமாக கழுகு குஞ்சு ரொம்ப அதோட தோல் மெலிசா இருக்கிறதுனால அது வெயில், அது மொட்டை பாறையில் இருக்குங்கிறதுனால வெயில் காலத்தில் அது என்ன செய்யும்னா, வெயில் நேரத்தில் விதமாக அதனுடைய சிறகை விரித்து அதனுடைய குஞ்சுகளுக்கு என்ன செய்யும்? நிழலை கொடுக்கும். சிறகை விரித்து நிழலை கொடுக்கும். அந்த வெயிலெல்லாம் கழுகு மேலே போடும். ஆனாலும்
தன்னுடைய குஞ்சுகளுக்கு என்ன செய்யாது, வெயில் நெருங்காத, வெயில் பட்டால் ஒருவேளை அது மாண்டு போய்விடலாம், தாகத்தால் விதமாக வறண்டு போய்விடலாம் என்று சொல்லி விதமாக அருமையாக அதை சிறகை விரித்து அதை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி பார்க்க. அது மாத்திரமல்ல, அது தீங்கு செய்யும்படி பாம்புகள் பூரா ஏதாவது வந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடும், உணவாக்கி கொள்ளும், அதை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி பார்க்க. ஒருவேளை அந்த கழுகானது, கழுகு குஞ்சு அந்த கூட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் தப்பி தவறி அப்படி கீழே போகுமானால் உடனே தன்னுடைய செட்டைக்குள் விதமாக தன்னுடைய முதுகு மேலே அதை வைத்து அழகாக பறந்து மறுபடியும் அதனுடைய கூட்டுக்குள் போய்கொண்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு வைத்து அருமையாக பாதுகாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி நாம் அது இடராதபடி, அது குஞ்சுகள் இடராதபடி, குஞ்சுகள் மாண்டு போய்விடாதபடி, குஞ்சுகளுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் தீமைகள் நேரிடாதபடி அருமையாக பாதுகாப்பது போல நம்முடைய இறைவனும் நம்மை அருமையாக பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் விதமாக சமுத்திரத்து மத்தியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி விதமாக பார்வோனுடைய சேனையும் முன்னாடி சிவந்த சமுத்திரமும் நின்று கொண்டிருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை. ஓலமிடுகிறார்கள் ஜனங்கள், ஐயோ என்ன பண்ணுகிறது, வருகிறார்களே, நம்மளை கொண்டு போட்டு விடுவார்களே என்று சொல்லி விதமாக மிகுந்த வருத்தத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு அவர்கள் காணப்படும் பொழுது ஆவிதமாக கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் என்று உங்களுக்கு செய்யப்படுற ரட்சிப்பை நின்று பாருங்கள் என்று சொல்லிட்டு கர்த்தர் அங்கே ஒரு மகத்துவமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான வாதைகளையும் தீமைகளையும் நம்ம விட்டு அகற்றி, அது சில நேரங்களில் நமக்கு அது கஷ்டமா இருக்கும், நெருக்கமா இருக்கும், மன வருத்தமாக இருக்கும். ஆனாலும் இறைவன் நம்மை அருமையாக பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே விதமாக நாம் வாசிக்கிறோம். கழுகுடைய குணாதிசயத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே இஸ்ரவேலை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவருடைய இருந்ததில்லை. பூமியுமே உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இந்த கழுகு தன் சட்டைகளை குஞ்சுமே அசைவாடி விரித்து அதை எடுத்து முதுமையில் சுமந்து கொண்டு போவது போல நானும் உங்கள் தேவனாய கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்தினார், சுமந்து கொண்டு போனார் என்று சொல்லி இருக்கிறபடி கழுகு என்ன பண்ணுமா, அதனுடைய கூட்டை முட்டையிடும் காலத்தில் அது உன்னதமான ஒரு இடத்துல போய் கூடு கட்டியிருக்கும். அந்த கூடு கட்டும் பொழுது என்ன செய்யும்னா, கீழே பெரிய பெரிய முள்ளு குச்சிகள்லாம் வச்சிருக்கும். பெரிய பெரிய குச்சிகள்லாம் உண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன செய்யும், முள்ளுகளை உண்டு அப்படியே மேலே ரவுண்டாக இந்த காக்கா கூடு கட்டுற மாதிரி முள்ளுகளை போட்டு வைக்கும். முள்ளுகளை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த முள்ளு இது பண்ணாதபடி அதுக்கு மேலே சில குச்சிகள்லாம் வைக்கும். அந்த குச்சிகள்லாம் இது பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுன்னா, இந்த தேங்காய் நார், வைக்கப்புல், இந்த மாதிரி புல் அதெல்லாம் கொண்டு இறைச்சியோ வச்சு இப்படி மேலே ஒவ்வொரு லைனாக மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் நார்லாம் வச்சு அதுக்கு மேலே பஞ்சுகள்லாம் உண்டு இறைச்சியும் கொண்டு வச்சு அதுக்கு மேலே முட்டை விடும். இப்போ இந்த முட்டையானது அந்த முள்ளு போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாதுக்காக, முட்டை ரொம்ப சாஃப்டானது இல்லையா, அந்த முட்டை ரொம்ப பாதுகாப்பாக இருப்பதற்காக அந்த முட்டை கழுகானது முட்டையிட்டு குஞ்சு குறிப்பதற்காக வைத்திருக்கோம். அப்படி முட்டையிடும் பொழுது அந்த முட்டை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இப்போது அது குறிக்கப்பட்ட நாளுக்குள்ளே அடகாத்து அந்த முட்டையை விதமாக அடகாத்து குஞ்சு பொறிச்சு வெளியே வந்த உடனே என்ன செய்யும்னா, அந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா, உடனே குஞ்சு பொறிச்ச முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வந்தோடனே அந்த ஓடை எடுத்து தூர போட்டுரும். ஏன்னா குஞ்சு அப்போதான் வெளியே வந்துருக்குது. அதனுடைய தோலில் எது ஒரு சின்ன கீரல் கூட ஏற்பட்டுறக்கூடாது என்பதற்காக என்ன செய்யும் அப்படின்னா, ரொம்ப பாதுகாப்போம். பஞ்சில்
வச்சுருக்கோம். பாதுகாப்பாக இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அது மேலே ஒரு வெயில் கூட படாது. அது மேலே ஒரு தாய் பறவையோ திறப்பும் பறவையோ விதமாக பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். மற்ற ஒரு பறவை என்ன செய்யும், அதுக்கு இறை கொண்டு வரும், கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பறவை எல்லாம் அந்த பல்லுகள்லாம் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் பெருசாகும். அப்படித்தான் நம்முடைய தேவன் என்ன செய்கிறாருன்னா, கிறிஸ்துக்களை ஏற்றுக்கொண்ட ஒரு சின்ன குழந்தைகளை நம்மளும் நம்ம குழந்தைகளை என்ன செய்கிறோம், சில நேரங்களில் அப்படி தான் செய்யும். பொதுவாக என்ன செய்கிறார் தேவன், நமக்கு சில பயிற்சிகள் கொடுக்குறார். நாம் எப்பொழுதும் குழந்தைகளாகவே சப்பனிகளாக ஊனர்களாகவே இருக்காதபடி நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து இறைவனுடைய சன்னியானத்தை விடாவே என்று சொல்லி கூப்பிட்டு இறைவனிடத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் சில பயிற்சிகளை நம்ம கொடுக்கிறார். அந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கிறது என்றால், இப்பொழுது அந்த குஞ்செல்லாம் நல்லா அருமையாக குஞ்செல்லாம் பெருசாகிடும். அதனுடைய குஞ்செல்லாம் பெருசாகி அதனுடைய மேலெல்லாம் என்ன செஞ்சிடும், முடி முளைச்சி ரெக்கம் முளைச்சி கொஞ்சம் பெருசாகி ஒரு அளவு ஸ்டேஜ் பறக்க ஒரு அளவு வரும்பொழுது அப்படியே முடி முளைச்சி வெளியே வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கழுகு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ அந்த குஞ்சுகளை என்ன செய்யும், முட்டை எப்படி இருந்துச்சு, பஞ்சு மேலே இருந்துச்சு இல்லையா, அந்த முட்டையில் இந்த குஞ்சுகள்லாம் நல்லா பஞ்சு முட்டை அழகாக இருக்கும், நல்லா படுத்து அழகாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கழுகு வந்து பார்க்கும், ரொம்ப 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 ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறத என்ன செய்யும், எடுத்து தூர போட்டோம். அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறத எடுத்து தூர போட்ட உடனே இப்போ பஞ்சு மத்தியில் படுத்திருந்த குஞ்சுகளுக்கு அந்த நாறு மாதிரி இருக்கிறது என்ன செய்யும், அழுத்த ஆரம்பிக்கும். ரொம்ப அப்படி படுத்தா ரொம்ப அழுத்து தோல்லாம் இதாகும், கஷ்டமாக இருக்கும், அப்படியே ரொம்ப இதாக இருக்கும். அதுதான் பறவை அந்த குஞ்சுகள்லாம் நினச்சி வச்சா காய் இப்படி பண்ணிருச்சே, பஞ்சு மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இப்போ அதை எடுத்து போட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு பெருமா கொஞ்ச நாள் இந்த இதில் அந்த நாறு மாதிரி இருக்கிறதுல பழகி இப்போ நாரும் என்ன செஞ்சிடும், இதுக்கு நல்லா சுகமாயிரும், தோல் அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிரும். நாறு அதில் வந்து நல்லா அருமையாக அதில் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நல்லா காய் பருவத்தை கொண்டு கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்கும், இப்போ ஓரளவு என்ன செஞ்சிடும், இறகுகள்லாம் ஓரளவு முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அது பார்க்கும், இது ரொம்ப வசதியாக இருக்குதோ அப்படின்னு சொல்லி உடனே தாய் பருவம் என்ன செய்யும்னா, அந்த நாறு மாதிரி இருக்கிறத எடுத்து தூர போட்டோன்னே அடுத்து என்ன இருக்குது, முள்ளு தான் இருக்குது. எங்கே சாஞ்சாலும் குத்தும், முன்னாடி போனாலும் குத்தும், பின்னாடி போனாலும் சைடில் கொடுத்தாலும் குத்தும். கரெக்டாக கால் வச்சுட்டு அப்படியே அது பண்ணிகிட்டு இருக்கணும். அது அப்படி இருக்கும்போது ஐயோ எங்கே போனாலும் குத்துதே, எங்கே போனாலும் இதாகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பாருங்க, ரொம்ப சுகமாக இருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ள வந்தோடனே கர்த்தரை ஆசீர்வதிப்பார், ரொம்ப சுகமாக இருப்பாங்க, ரொம்ப அருமையான வாழ்க்கையாக இருப்பாங்க. அதுமாக ஜெபம் பண்ணாலும் சரி பண்ணாட்டும் சரி கர்த்தர் பாதுகாத்து நல்லா இது பண்ணிக்கிட்டே இருப்பார். கர்த்தர் பார்ப்பார், இப்படியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பஞ்சு மாதிரி இருந்த வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன உபத்திரம் அதை நாறு மாதிரி நிலைக்கு கொண்டு வருவார். ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி தவிர்ப்பாங்க. இப்போ இந்த நாறு மாதிரி இருந்து தூக்கி போட்டோடனே என்ன செய்யும், முள் எங்கே திரும்பினாலும் பிரச்சனையாக, என்ன சொன்னாலும் குற்றம், எது பேசினாலும் குற்றம், எது செஞ்சாலும் குற்றங்கிற மாதிரி இருக்கும். குத்திக்கிட்டு இருக்கு, எல்லா பக்கமும் குத்தும். பேசுகிறவங்கெல்லாம் முள்ளு போல குத்தி பேசுவாங்க. விதமாக இப்போ அந்த கழுகு குஞ்சு என்ன ஆகும்னா, இது பண்ணி ரொம்ப சிரமமாக இருக்கும். முள்ளுலாம் இருக்குது, முள்ளில் அப்படி இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன செஞ்சிடும், முள்ளுலையும் உட்காந்து பழகிக்கும். அது பழகின பார்க்கும், கூட்டில் தான் இருக்கும், கூட்டு விட்டு வெளியே வராது. இப்போ ஒரு அளவு இருந்தோடனே ரெக்காலாம் ஒரு அளவு முளைச்சிடும். அப்போ பறவை பார்க்கும், இப்போ தாய் பறவை பார்க்கும், இப்போ முள்ளுகளே இருக்குல்லன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும்னா, அந்த கீழே இருக்கிற முள் அதனுடைய கட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சிடும், புறம் போட்டு கூண்டே இருக்காது, சும்மா தான் இருக்கணும். ஐயோ கூண்டு இருந்தப்பா நல்லா ஜாலியாக படுத்திருந்தோம், இப்போ கூண்டும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தாய் பருவம் என்ன பண்ணணும்னா, அதை தன்னுடைய முதுகில் ஏற சொல்லி தூக்கி கொண்டு ஒரு மரத்து மேலே உட்கார வச்ச உடனே அது மரத்தில் அங்கே இங்கே இப்படியே உட்காந்து சாஞ்சி அப்படியே பழகி மரத்தில் நல்லா உட்காந்துக்கும். இப்போ அது பறக்கணும், ரெக்கையெல்லாம் பெருசாயிரும், அது பறக்கணும். பறக்கிறதுக்காக தாய் பருவம் என்ன பண்ணணும்னா, இது ஜாலியாக உட்காந்துட்டு வர பூரா பாம்பு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும். தாய் பருவம் பார்க்கும், இன்னுமா பறக்காமல் இருக்கிறேன்னு நல்ல ரெக்கம் முளைச்சிருச்சு, இப்போ நல்லா பறக்கணும். பறக்க வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்து பறக்காமல் உட்காந்துருக்கும். தாய் பருவம் பறக்கிறதுக்கு என்ன
செய்கிறோம். இந்த குஞ்சுகள் பாட்டில் உட்காந்துருக்கோம். திடீர்னு சல்லுன்னு வேகமாக வந்து என்ன செய்யும், தாய் பறவை மரத்துலேருந்து கீழே தள்ளி விட்டோன்னு ஐயோ போச்சுடா அப்படின்னு கீழே சுற்றி கித்தி அடிச்சு சுழண்டு கீழே வரும்பொழுது, கீழே கரைக்கு வரும்பொழுது வேகமாக தாய்ப்பறவை வந்து தன்னுடைய முதுகில் என்ன செய்யும், தாங்கி சுமந்துக்கிட்டு மறுபடியும் தூக்கிட்டு மறுபடியும் மரத்தில் வச்சுட்டு உட்காந்துக்கும். அப்பா தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இப்போ என்ன செய்ய தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்து சுவாசம் நினச்சிட்டு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் பொழுது திடீர்னு தள்ளி விட்டுரும். தள்ளி விட்ட உடனே மறுபடியும் போச்சுடா அப்படின்னு சொல்லி தலைகீழ அடிச்சு கீழே விழும் பொழுது மறுபடியும் கீழே தரைக்கு போகும்பொழுது தன்னுடைய ரெக்கையை கீழே கூடி வேகமாக பறந்து அது தூக்கி கொண்டு மேலே தூக்கி கொண்டு வச்சு தள்ளி விட்டு அது என்ன செய்யும், கழுகு தன்னுடைய ரெக்கையை அடித்து பறக்கிற வரைக்கும். அப்புறம் என்ன செய்யும்னா இந்த குஞ்சு என்ன செய்யும், அப்படி தாங்கி போட்டு பறக்குது, நம்மளும் கொஞ்சம் அடிச்சு பறந்து பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் அடிச்சு அப்புறம் தள்ளி விட்டோடனே கொஞ்சம் அடிச்சு பறந்து பார்ப்போம். அப்படி இருந்து பறக்க முடியாம கீழே விழும்பொழுது தாங்கி கொண்டு மறுபடியும் மரத்து மேல வச்சு மறுபடியும் தள்ளி விட்டு மறுபடியும் கீழே வரும்போது தூக்கி மேல வச்சு இப்படியே ஒரு நாள் அது மறுபடியும் தள்ளி விடும் பொழுது அது பறந்து கீழே உட்கார்ந்து பறந்து மேல அப்படி வந்த உடனே தாய் பருவம் சந்தோஷப்படும், பரவாயில்ல பறந்துட்டார். அடுத்து என்ன செய்யும்னா அதை பறக்க வச்சு வானத்துக்கு கொண்டு போகும். அதாவது கீழே பறக்காம ரொம்ப ஹைட்டா, அது தாய் பறவை எவ்வளோ ஹைட்டா பறக்குதோ அவ்வளோ உயரத்தை இதை பறக்க கொண்டு போய் அங்கிருந்து அது ரெக்கையை அரைச்சி மேலிருந்து பார்க்க வச்சு அது அழகாக எல்லா பயிற்சியிலும் கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிதான் என்ன செய்வார் கர்த்தர் நமக்கும் அந்த கழுகை போல அது குஞ்சுகளுக்கு எப்படி அவர் பயிற்சி கொடுப்பதோ அப்படியே நம்முடைய இறைவனும் எதுவா நமக்காக என்ன செய்கிறார், பயிற்சி கொடுக்கிறார், நம்மை போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், சுக வாழ்க்கையை கொடுக்கிறார். நம்மை பயிற்சி கொடுத்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும். நாம் சப்பானிகளாக, நாம் நொண்டிகளாக, முடவர்களாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வளர்ந்து 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 ஒரு நாள் இறைவனை போல நாம் மாற வேண்டும் என்பதற்காக இறைவன் பேசுகிறார், ஜபத்தில் பேசுகிறார். ஆவிக்குரிய நாம் ஜபத்தில் பேசி வெளிப்பாடு கொடுக்கிறார், காட்சி தரிசனங்களை கொடுக்கிறார், சொப்பனங்களை கொடுக்கிறார், எச்சரிக்கிறார், கடிந்து கொள்கிறார். சில நேரங்களிலே நமக்கு பல உபத்திரங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். எல்லாவற்றையும் அனுமதி ஏனென்றால் நாம் கர்த்தரோடு இசைந்து ஒரு நாள் உன்னதமான இறைவனுடைய சன்னிதானத்தில் கடந்து போக வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களை செய்கிறார். நம்முடைய நோக்கம் என்னவெல்லாம் பூமியை நோக்கி இல்ல, மேலானவைகளையே நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடினாலே சில பயிற்சிகளை நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் உபத்திரம் வருகிறது. அதனாலதான் சில பரிசுத்த பவுல் சொல்லும்போது உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாகிறது அறிந்து நாங்கள் உபத்திரங்களிலேயும் என்ன செய்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. விதமாக உபத்திரங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ உபத்திரம் வரலாம். உபத்திரம் வருதா, கஷ்டம் வருதா, துன்பம் வருதா, பிரச்சனை வருதா, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். ஏனென்றால் அவரை போல் நம்மை மாற்றுவதற்காக, அவருடைய சாயலாக நம்மை மாற்றுவதற்காக அவர் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். நாம் எப்படி மாற வேண்டும்? 2 Corinthians 3 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுபடக்கணும். ஆண்டவரை போல நாம் மாற வேண்டும் என்று எல்லாருக்கும் என்ன செய்ய சர்ப்பம் கேட்டுச்சு. அந்த கனியை நீங்கள் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்னு கேட்டுச்சு. அதை சாப்பிட்ற நாளில் நாங்கள் செத்து போயிடும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு யோவால் சொன்னாங்க. சர்ப்பம் என்ன சொல்லிச்சு? இல்லை, அந்த கனியை சாப்பிட்ற நாளில் நீங்கள் நினைச்சிங்க உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் எப்படி இருப்பீங்களா? ஆண்டவரை போல மாறி விடுவீர்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மாறான ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் பேசுவது போல பேசி விதமாக தப்பான வழியிலே நடத்தினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு
சகோதரி மீட்டிங்கில் பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சின்ன டாப்பிக்கு. அந்த வீடியோ மட்டும் கிடச்சதுனால அது நான் என்னுடைய யூடியூப் பகுதியில் போட்டு வச்சுருக்கேன். அதில் அந்த சகோதரி பேசுகிறாங்க. அந்த அதாவது சாத்தம் பேசுனா யோவால் கேட்கறது என்னன்னா, சாத்தன் என்ன பேசுகிறான், யோவால் கேட்கும் பொழுது இல்லை அப்படி இல்லை, அது வந்து அதோட சம்பாஷணம் பண்ண கடந்து போயிருக்க வேண்டும். சாத்தான் சொல்வது எப்போ என்ன சொல்லுவாங்கம்மா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் நீங்கள் ஆண்டவரை போல மாறிடுவீங்க, நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க, நீ இப்படி ஆயிடுவீங்க அப்படின்னு ஆசை வார்த்தையில் கூறுவான். கேட்காதீங்க. நாகரிகம் இன்னைக்கு பேஷன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேஷன் சினிமாக்காரன் ஒரு பேஷனை உருவாக்குவான். இன்னைக்கு நிறைய ஒரு பேஷன் என்னன்னா, ட்ரெஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் கிழிஞ்சி இங்கே கொஞ்சம் கிழிச்சு போடுறதுல தையலே அப்படி கிழிச்சு தைக்கிறது, முட்டுகளை தொடையில கீழே அது வரைக்கும் கிழிச்சு போடுறது, இது பேஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேஷன்? சாத்தானுடைய பேச்சை கேட்டா பேஷன் இல்லை, பேஷனுங்கிற பேருக்கு என்ன பண்ணிடுறான். அங்க என்ன நடந்துச்சு, நீங்கள் கனியை சாப்பிட்டால் ஆண்டவரை போல மாறிவிடுவீர்கள், பூரணமான ஒரு சுத்தமா மாறிவிடுவீர்கள் என்று சொன்னவன் அந்த கனியை சாப்பிட்ட பிற்பாடு என்ன நடந்துச்சு, கர்த்தருடைய மகிமையின் வஸ்திரம் அவர்களை மூடி இருந்தது. அந்த வஸ்திரம் எடுபட்டு போன பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார்கள், ஐயோ தாங்கள் நிர்வாகிகளா இருக்கிறோம் என்று கண்டு எங்க ஒளிஞ்சாங்க, விருட்சங்களுக்குள் மரங்களுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சாங்க. அப்போ சாஸ் செய்யற வேலை என்ன தெரியுமா, பேஷன் சொல்லிட்டு நிர்வாணமாக்கி விதமாக கேவலப்படுத்தி விடுகிறது தான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. சுதந்திரம்னா தகுதியான வஸ்திரத்தை நல்ல அழகாக கிழிக்காம நல்ல ட்ரெஸ்ஸா போடும். ஒரு கடைக்கு போயிருந்தேன், ஒரு பையன், ஒரு வேலை செய்கிற பையன், ட்ரெஸ்ஸெல்லாம் முட்டெல்லாம் அங்கெல்லாம் கிழிஞ்சி. ட்ரெஸ்ஸை பார்த்தேன், தம்பி இதென்ன ஸ்பேஷனா இல்லை வேலைக்கு அப்படி போட்டுருக்கேன்னு கேட்டேன். ட்ரெஸ்ஸுன்ற டிசைனாக தான் நான் வேலைக்காக கை காலெல்லாம் மாறி போட்டுருச்சேன், நான் கிழிச்சுட்ருக்கேன். விதமாக பிசாசுடைய வார்த்தையை கேட்டால் என்ன செஞ்சிருவான், நிர்வாணமாக்கிடுவான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் நாம் எப்படி இருக்கோம், ஆசீர்வாதமாக வஸ்திரத்தினால் மூடி மிகவும் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உள்ளதாக. அதனால்தான் வேதம் சொல்கிறது, மகிமை மேல் மகிமை அடைந்து நாளுக்கு நாள் ஆண்டவரோடு பேசி இடைப்பட்டு ஜெபம் வேத வாசிப்பு கர்த்தருடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளுதல், தேவனுக்கு பிரியமா இப்படி ஒவ்வொரு நாளும் அவனுடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு 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 ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து ஒரு நாள் கர்த்தர் வரும்பொழுது அவர் எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்வதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் அவரோடு கூட போவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் பிரியமானவர்களே, நாம் அப்படி கடந்து போவதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி அதற்காக நமக்கு தேவன் பயிற்சியை கொடுக்கிறார். அந்த பயிற்சியில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் திருவுளம் பெற்றதற்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நீங்க யோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 39ஆம் அதிகாரம் 27 to 30 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்கே விதமாக யோபு சொல்லுகிறத வேதத்திலே காண்கிற வாசிங்க. 39ஆம் அதிகாரம் 27 to 30. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? மனுஷனுடைய கற்பனையினாலே உயர பறந்து உயர தன் கூட்டை கழுகு கட்ட முடியாது. ஆனால் இறைவன் இவ்விதமாக சொல்லுற வாசிங்க. அது என்ன செய்யுமா? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும். அது எங்க கட்டும் கூட்ட? கண்மலையிலும் கண்மலை சிகரத்திலும்
அரணான பாதுகாப்பான இடத்திலும் தன் கூட்டை என்ன செய்யும்? கட்டும். அப்போ இறைவன் என்ன செய்வாரு? சாதாரணமான இடங்கள்ல நம்ம வைத்திருக்கிறதல்ல, இறைவன் என்ன செய்றார்? நமக்கு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நம்முடைய நோக்கம் எண்ணம் எல்லாம் மேன்மையானதாக இருக்க வேண்டும். இறைவன் ஒரு மேன்மையான இறைவனை ஆராதிக்கிறவர்கள் நாம் மேன்மைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வாசிங்க தமிழ். அங்கே இருந்து இறையை நோக்கும், அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும், அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்திலேயும் பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 23ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணம் எங்க இருக்குதோ அங்கதான் கழுகுகள் வந்து கூடும். அப்போ கடைசி காலங்களில் எப்படிப்பட்ட பொய்யான காரியங்கள் நிறைய நடக்கும். நிறைய பொய் தீர்க்கதரிசனம் சொல்ற நிறைய தீர்க்கதரிசனம் சொல்றது இடத்துல தான் ஓடுவாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லியாச்சுன்னா போதும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் பிரசங்க மன்றத்தில் என்ன சொல்லுவாங்க? இப்போ பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சுவோம், பேங்க் புக்கு நிறைச்சிருவார், உனக்கு பணம் நிறைய வந்துடும், பாக்கெட்டில் பணம் இருக்கும் பார், அதை கர்த்தருக்கு போடு, உனக்கு வீட்டுக்கு போனது நிறைய பணம் கிடைக்கும். இப்படியெல்லாம் போய் சொல்லி அவங்க பாக்கெட்டு நிரப்பி இப்படிப்பட்ட இடங்களுக்கு ஜனங்களும் மூஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகாதீர்கள், அவங்களை நம்பாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவங்களை என்ன செய்யக்கூடாதான்? நம்பக்கூடாதான், போகக்கூடாதான். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். நாம் கிறிஸ்துக்காக பிழைத்திருக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக காணப்படும். நம்மிடத்துல பாவம் என்கிற கிரியை இல்லாதபடி மரித்திருக்க வேண்டும். அப்படி பிணம் சரீரமானது பாவத்துக்கு மரித்து போயிருக்குமானால் தேவனுக்காக இருப்பார்களான அங்கே ஏராளமான ஆசீர்வாதங்கள் ஜனங்கள் தொடர்ந்து வருவார் என்று சொல்லுகிறதை பார்த்து பிணமெங்கே கழுகுகள் அங்கே வந்து கூடும் என்று சொல்வது போல ஆகாரம் இருக்கிற இடத்துக்கு ஜனங்கள் கடந்து வருவார்கள். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்திற்கு ஜனங்கள் கடந்து வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி காலமாகிய பருவதம் கொடுமுடியில் சாப்பிட்டு எல்லா மலைகளுக்கும் மேலாக உயர்த்தப்படும் சகல ஜாதிகளும் அதற்கு கூடி வருவார்கள். திரளான ஜனங்கள் பருவதம் கர்த்தருடைய பருவத்துக்கு அக்கௌண்டுடைய ஆலயத்துக்கு போவார்கள். அவருடைய பொதுவெளியை நமக்கு அவருடைய பாதையை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் வேதம் எருசலேமிலிருந்து வேதமும் சீயோனிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய வசனம் வெளிப்படுகிற இந்த நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கொண்டு வருவார். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. சங்கீதம் 103வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 103வது சங்கீதம் 5வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமா உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உன் வயது திரும்ப கழுகு வயது போல் திரும்ப, அதாவது கழுகுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல சாவு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு குறிக்கப்பட்ட வருஷம் இருக்கும். அப்போது இருக்கும் பொழுது அது கொஞ்சம் வயசானோடனே அதுக்கு முடியலை அப்படின்னோடனே என்ன பண்ணணும்னா உன்னதமான ஒரு இடத்துல போய் ஒரு கண்மலையில் போய் பாதுகாப்பாக உட்கார்ந்த உடனே அந்த கழுகுடைய இறகைகள் அதனுடைய முடிகள் எல்லாம் உதிர்ந்து அது மறுபடியும் என்ன செஞ்சிடுமா, சின்ன குஞ்சு மாதிரி ஆகிடும். இப்போ அதால் பறக்க முடியாது. அதனால அது எங்கேயும் போகாத கண்மலையில் உட்காந்துக்கு அங்கே வர்ற புழு பூச்சி பாம்பு கரையான் எல்லாம் பிடிச்சி அது இங்கே தின்னுட்டு உருவாந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கும். அது என்ன கொஞ்சம் குறிக்கப்பட்ட காலத்து பிற்பாடு உதிர்ந்த முடிகள் எல்லாம் மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் முளைக்கி மறுபடியும் பெருசாகி அது என்ன செய்யும், மறுபடியும் ரெக்கை அடித்து. அதனால தான் கருத்து சொல்கிற கழுகுக்கு சமானமான வாழ வயதை திரும்ப அப்பொழுது உனக்கு மறுபடியும் புதிய பலத்தால் இடை கட்டி உனக்கு கழுகு கோப்பாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு விதமாக கருத்து சொல்கிறார். விதமாக வேதம் சொல்லுகிறதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் பலன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். புதிய பலத்தை அவர் இடை கட்டுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு அந்த பலன் உருவாகுது என்றால் 40வது எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்கே விதமாக வாசிக்கிறதை பார்க்கிறோம். காத்திருக்க வேண்டும். கழுகானது உன்னதமான இடத்துல போய் அவர்கள் அதை காத்திருந்து தன்னுடைய பலன் திரும்ப வரும் வரைக்கும் காத்திருந்து அது பறக்கிறது போல இங்கே தேவனுடைய ஜனங்களுக்கு புதிய பலன் உருவாகும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள். இளைப்பு, சோர்வு, களைப்பு எதுவுமே என்ன செய்யாது, வராது. புது பலன் உருவாகும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு அதிகமாக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு சோர்வுகள் உண்டாகும். நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவருட்சம் போல் இருக்கும். விதமாக போய் ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்போம். நிறைய ஜனங்களை பார்த்துருப்போம், பேசியிருப்போம். ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லியிருப்போம், வருவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிற்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப சோர்வாக இருக்கும். ஆனாலும் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய இறைவனுடைய சன்னிதானத்திலே நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய இறைவனும் எதுவும் என்ன செய்கிறார், நமக்கு புது பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் நமக்கு கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்பும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சபையானது ஒவ்வொரு காலத்திலே அது வனாந்திரத்தில் தன்னுடைய இடத்திற்கு போகும்படி அதற்கு பெரும் கழுகின் சிறகுகள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்க. ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக பொசிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் தன் இடத்திற்கு பறந்து போகும்படி உபத்திர காலத்திலே சபையானது போஷிக்கப்பட பாதுகாக்கப்பட பெரும் கழுகின் 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறபடி விதமாக கர்த்தர் அவர் உன்னதமான ஒரு மேன்மை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த கழுகின் முகம் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் விவிதமாக மனிதர்களை அருமையாக பாதுகாக்கிறார். எசேயா 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பறந்து காக்கிற பட்சிகளை போல எருசலேமில் தேவன் ஈஸ்வரு ஆதரவாக இருந்து பாதுகாக்கிறார் என்று சொல்லுகிறது. விதமாக ஒரு பறவையானது தன்னுடைய குஞ்சுகள் மேல் அசையாடி பாதுகாக்கிறது, கழுகு பாதுகாக்கிறது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லியிருக்கிறபடி அதுதான் அங்கே கழுகு முகம் என்று சொல்லி நலமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை அருமையாக பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், நமக்கு தேவைகளை சந்திக்கிறார், அவரை போல நம்ம மாற்றுகிறவராக இருக்கிறார். அதற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் சொல்லுவதுமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இறைவனை உறுதியாக பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஒரு வரியை காய்த்து போட்டு
அவர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் மகிமை மேல் மகிமையடைந்து அவரை போல மாற ஆயத்தப்படுவோம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை